இணைந்து வாருங்கள். நீரே தேவன் தந்தவள் அன்பு கூறுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். நீரே தேவன் தந்தவள் மகிழ்ந்து கூறுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். நாம் பரமனன்பை வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பை வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தையே மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வலிமை வாய்ந்த வீரனாய் நம்மோடு வாழும் இறைவனின் திரு சன்னதியை நோக்க ஆவலோடு வந்துள்ள உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் உடன் இருப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை இறைவாக்கினர் எரேமியா எடுத்திருக்கிறார். எத்தனை சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும் சோதனைகளை விட என் ஆண்டவர் பெரியவர் என்ற நம்பிக்கையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற உயிருள்ள வார்த்தைகளை எடுத்து துணிவூட்டுகின்றார் இயேசு. இறைவன் உறையும் ஆன்மா அதை மாசு அணுகாமல் காக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து நம் எண்ணங்களாலும் செயல்களாலும் நம் வாழ்வை முறைப்படுத்துவோம். அதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டும். இப்பலில் உதவும். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்வதில் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் படுதோற்றி அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது பொழிகள் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய பன்னிரண்டும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிரான இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவன் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் ஈரம் மீது இறங்குமே. ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் நாட்டில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா சுற்றிலும் ஒரே திகில் என்ற தமது அச்ச உணர்வை கடவுளிடம் முறையிடுகிறார். எனினும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்று தம் நம்பிக்கையை சேர்த்து அறிக்கையிட்டு ஆறுதல் அடைகிறார். கடவுள் நேர்மையாளர்களை சோதித்து உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிந்து கொள்கிறார் என்றும், நம் துன்ப வேளைகளில் ஆண்டவரின் துணை வலிமை வாய்ந்த வீரரை போல எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்பதை அறிந்து வாழ நம்மை அழைக்கும் இறை வார்த்தைகளை துணிவுடன் கேட்போம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை.
அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, பொன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, பொன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையும் நீருப்பாய். கண்ணையிரு காத்திருக்கும் நல் தந்தையும் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையும் நீருப்பாய். கண்ணையிரு காத்திருக்கும் நல் தந்தையும் அருகிருப்பாய். அன்பையினும் ஆமோதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய். புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, பொன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்.
நல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னை ஏன் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அழைத்தாய் பண்பெடுத்து அணைக்கும் தான் ஒன்று இல்லை என்னுடனே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் புகழே பாடுவது என் வாழ்வில் இன்பமையா பொன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா புகழே பாடுவது என் வாழ்வில் இன்பமையா பொன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தார். எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வருவிந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, oh hallelujah, oh hallelujah, oh hallelujah, 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 hallelujah. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இது மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகள், உலகத்தில் எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தலைகீழான ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நேர்மறையாகத்தான் நடக்கிறோம் என்று உணர்வு கொள்கிறார்கள். எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு எதை செய்ய வேண்டாமோ அதை இருக பிடித்து கொள்வது நம்முடைய வழக்கமாக மாறிவிட்டது. ஒரு நல்ல பழமொழி சொல்வார்கள், சொன்னதை விட்டுட்டு சொரைக்கா கூப்பிடல அப்படின்னு சொல்லி. இனி அவர்களே, வாழ்க்கையில் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது நமக்கு தெரியும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது நமக்கு தெரியும். கடவுள் யார், நாம் யார், அவருக்கும் நமக்குமான உறவு என்ன நமக்கு தெரியும். நம்ம நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமா, நல்லது அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும். எது சரி எது தவறு என்று கூட நமக்கு தெரியும். ஆனா நம்ம செய்யறது பெரும்பாலும் அது நேர்மறையாகவே இருக்கிறது. அதனால தான் சொன்ன எல்லாமே தலைகீழாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த வாசகத்திலே கடவுள் சொல்கிறார், வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. இயேசுனுடைய காலத்துல போன்லாம் கிடையாது. ஆனா இப்ப போன் இருக்குது. நீங்க ரகசியமா எதையுமே வச்சுக்க முடியாது. யாருக்கும் தெரியாம நான் காதோட காது தான் பேசுறேன்னா பேச முடியாது. நீங்க அப்படி பேசினாலும் எங்கேயாவது ஒரு டவர்ல அது என்ன ஆகும், ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எனவே எதுவுமே இன்றைக்கு வெளிப்படாத மூடி வச்சிருக்க ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனா நம்ம இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் வாழ்றது, நான் இருப்பதோ, நான் தேடுவதோ யாருக்கும் தெரியாது. நான் சேஃபாக தான் இருக்கிறேன், நான் மறைவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால்தான் பல நேரங்களில் தவறு என்று தெரிகிற ஒரு காரியத்தை துணித்து செய்து விடலாம். யார் கண்டுபிடிச்சிருவா, தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். இப்போ கடவுள் நேர்மறையான ஒன்றை சொல்லுகிற பொழுது அதை செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழாக வேறொன்றை செய்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நேற்று நாளினுடைய வாசகத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கடவுள் அவற்றுக்கு உணவு கொடுக்கிறார். காட்டு மலச்செடிகளை பாருங்கள், சாலமோன் கூட தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய அரசனாக இருந்து ஞான மிகுந்தவனாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அழகான உடையை அவன் அணிந்திருந்ததில்லை. காட்டு மலச்செடிகளுக்கே கடவுள் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கடவுள் என்னவெல்லாம் செய்வார், கவலைப்பட தேவையில்லை என்று சொல்கிறார். இன்றைய நாளினுடைய வாசகத்திலே சொல்லுகிறார், உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உடலை கொன்ற பிறகு, இறந்த பிறகு ஆன்மாவை மோட்சத்துக்கு கொண்டு போகணுமா நரகத்துக்கு கொண்டு போகணுமா என்று முடிவு செய்கிற கடவுளுக்கே அஞ்சுங்கள் என்று சொல்கிறார்.
இது நேர்மறையான ஒரு விஷயம். நம்ம கடவுளுக்கு தான் பயப்படுறோமா, இல்லை மனுஷங்களுக்கு பயப்படுறோமா? பெரும்பாலும் நம்முடைய பயம் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லிடுவான், இவங்க என்ன சொல்லிடுவாங்க, எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான், நான் மட்டும் நல்லது பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, குறை சொல்லிடுவாங்களோ. போவோம் 10 ஒன்றா போவோம், என்ன கெட்டு போச்சு, நம்ம மட்டுமா செய்கிறோம், எல்லாம் ஒன்றும் செய்கிறான். மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கான்ற மாதிரி எல்லா வீட்லேயும் கெடுதல் பண்ணதான் இருக்கான், நான் மட்டும் பண்ணுறதுனால இப்போ என்ன கெட்டு போச்சு. ஆனால் கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரே, கடவுள் மன்னிச்சிடுவார், கடவுள் ஏற்றுக்கிடுவார், பார்த்துக்க. அப்போ இனியவர்களே, எது சரி என்று நமக்கு தெரியும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்றும் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அப்படியே தலைகீழாக மாற்றி செய்வோம். கடவுள் சொல்கிறார், இந்த மனிதர்கள் சரிதான், எல்லாரும் இணைந்துதான் வாழ வேண்டும், யாரும் தனித்திருக்க முடியாது. இசையா நூலில் பார்க்கிறோம், எதுவும் தனித்து இல்லை, எல்லாமே ஒன்று மற்றொன்றோடு இணைந்துதான் இருக்கிறது, இரட்டையாகத்தான் கடவுள் படைத்திருக்கிறார். ஞான நூல்களில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் எல்லாவற்றையும் இரட்டையாகத்தான் படைத்திருக்கிறார், தனித்து எதுவுமே அல்ல. மேடு ஒன்று விட்டு பள்ளம் ஒன்று உண்டு, எல்லாம் மாறி மாறி எல்லாம் இணைந்துதான் உலகம். தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், மனிதனை படைக்கிற கடவுள் சொல்கிறார், மனிதன் தனித்து இருப்பது நல்லதல்ல, தகுந்த துணையை உருவாக்கும் என்று சொல்லி பெண்ணை படைக்கிறார். தனித்து யாருமே இல்லை, ஆனா நம்ம தனிச்சு தான் வாழ ஆசைப்படுறோம். மனிதரோடு இணைந்து தான் வாழ வேண்டும், ரைட்டு, இணைந்து வாழுங்கள், தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை. ஆனா அவங்களுக்கு எதுக்கு பயந்து வாழணும்? அவன் என்ன சொல்லிடுவானோ, இவன் என்ன சொல்லிடுவானோ, அவன் என்னோட பெரிய ஆளாயிருவானா, நான் அவனோட பெரிய ஆளாயிருவானா, இதே பொறாமையில் தானே பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்கிறார், இந்த எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை, மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, நான் சொன்ன காரியத்தை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள், நேர்மறையான பண்புகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், எரேமியாவிற்கு இந்த பயம், சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து பயம், நண்பர்களை குறித்து பயம். ஆனாலும் அவர் சொல்கிறார், எவ்வளவு எதிரிகள் எனக்கு எதிராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். அப்போ எனக்கு எதிராக மனிதர்கள் இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது, கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தெளிவு இருக்குது. அதனால்தான் எரேமியா என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் துணிந்து இருந்தார். அரசனுக்கு உகந்தவாறு எல்லா பொய் இறைவாக்கினர்களும் இறைவாக்கு உரைத்த பொழுது அப்படிலாம் கிடையாது, கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் இப்படித்தான் சொல்கிறார், எதிரி நாட்டிற்கு நாம் எதிராக படையெடுக்கலாமா என்று கேட்கிற பொழுது எல்லா பொய் இறைவாக்கினரும் சொல்கிறாங்க, படையெடுத்து போங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் என்று சொல்கிற பொழுது எரேமியா மட்டும் சொல்கிறாரு, இல்லை இல்லை, போனீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க, நீங்க சமாதான கொடி காட்டி அவங்க கிட்ட அடிமையா போயிருங்க, அவங்களால உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களால் அவங்களை ஜெயிக்க முடியாது என்கிறார். நான் சொல்லலை, கடவுள் சொல்றார் என்று சொல்லி எரேமியா சொல்கிறார். அரசன்ட்ட போய் நீ தோத்துருவேன்னு எவனா சொல்ல முடியுமா? எரேமியா சொல்லுகிறார். ஏனென்றால் எரேமியாவுக்கு தெரியும், இவனால் என்ன எதுவுமே செய்ய முடியாது, ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆனால் மற்ற இறைவாக்கினருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, எல்லாம் போய் சொல்றாங்க, அப்படி தலைகீழ மாறுறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உண்மையை பேசு, நான் இருக்கிறேன், நல்லது செய்யு, நான் இருக்கிறேன், மற்றவங்க என்ன நினைச்சா என்ன, கவலைப்படாத என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு மற்றவங்க தான் கணக்கு தெரியுறாங்க, கடவுள் தெரிவதில்லை. உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொள்ளுபவருக்கு அஞ்சுங்கள் என்று சொன்னா ஆன்மாவை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. வந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோம், என்ன கெட்டு போச்சு, செத்த பிறகு மண்ணுக்குள்ளே தான் போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமான்னு அவங்க தெரியுமா? செத்த யாராவது நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கேன், நான் நரகத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. செத்ததுக்கப்புறம் என்ன நடந்தால் நமக்கு என்ன, வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழும். எல்லாரும் யதார்த்தமாக இந்த காலத்தில் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், தலைகளான வேண்டாம். கடவுள் ஆன்மாவை குறித்து கவலைப்பட சொல்கிற பொழுது நம்ம இந்த உலகத்தை, இந்த உடலை குறித்து கவலைப்படுகிறோம். நாக்கு ருசியாக சாப்பிட்றோம், நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம், 4 பேர் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பெரிய வண்டி, பெரிய வாகனம், பெரிய வீடு, நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்தோமா சந்தோஷம், 4 பேர் என்னை பார்த்து பாராட்டிட்டானா போதும். எல்லாவற்றையும் கடந்த கடவுள் என்னை பாராட்ட வேண்டும், அது நமக்கு தேவையில்லை, அது ஆன்ம சம்பந்தமான விஷயம், அது நமக்கு தேவையில்லை. அப்போ கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதுக்கு அப்படியே நேர்மாறாக தலைகீழாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை ஊசுகிறார், நம்ம பாத்திரத்தை தலைகீழ வச்சுக்கிறோம், அப்படி அபிஷேகம் நிரம்பவும் நிரம்பாது. ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிற பொழுது
நாம் நேராக இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிரம்பும். நம்ம எல்லா விஷயத்தையுமே தலைகளாகவே இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் நிரம்பல, ஆசீர்வாதம் நிரம்பாது. ஏனென்றால் பாத்திரம் கீழே ஓட்டையா இருக்குது. அப்ப இனியவர்களே, நாம் நேர்மறையாக கடவுள் சொல்லுகிற காரியங்களை செய்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதுதான் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. அப்ப கடவுள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? நடக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. நான் தலைகளா நிற்கிறேன். அதனால எனக்குள்ள ஆசீர்வாதம் தங்கவில்லை. கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அது தங்குவதற்கான இடத்தை நான் கொடுக்கவில்லை. அப்ப அந்த இடத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசுவை போல ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை வாழ்வு. 2ஆம் வாசகம் சொல்கிறது, ஒரு மனிதன் வழியாக உலகத்துக்குள் பாவம் நுழைந்தது போல ஒரு மனிதன் வழியாக மீட்பு கிடைத்தது. நம்ம இன்னும் பாவம் செஞ்ச ஆதாமையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். தவறுவது மனித இயல்பு. எங்க ஆதி பெற்றோரே தவறு செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் தவறு செய்யறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஆதாமை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுலடிகளா சொல்கிறார், நீங்க பிடிக்க வேண்டியது ஆதாம் இல்ல, இயேசுவை. என்னடா ஒரு மனிதனுடைய மீட்பின் வழியாக உலகம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்டதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு பாவம் செய்யறதுதான் சுகமா இருக்குது. அதனால இவரை நான் பிடிக்க தயாரா இல்லை. இவரை பிடிச்சாதானே ஆசீர்வாதம். இவரை பிடிக்கணும்னா நான் நேரா நிக்கணும். ஆதாம் பிடிச்சா நான் தலைகளான்னு நிற்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இனி இவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை பெற்றுக்கொள்ள, வாழ்க்கையினுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் சரியான விதத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது, நேராக நிற்க வேண்டியிருக்கிறது, தலைகளாக இல்லை. ஆனால் நம்ம தலைகளாகவே நின்றுட்டு வாழ்ந்து பழகிவிட்டோம். புனிதர்களோ நம்முடைய தாய் மரியாவோ நேராக இருக்க முயற்சி செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அதனால தான் அவர்கள் நிரம்ப பெற்றிருக்கிறாங்க. அருள் நிறைந்தவர் என்றால் அவர் நேராக நின்ற வாழ்க்கை வாழ்ந்தார். கடவுள் சொன்னதை நான் அப்படியே வாழ்கிறேன், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்கிறேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவன் தலைகீழ மாறிக்கிட்டு அப்புறம் நேரா அப்படிலாம் இல்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்கிறார். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்கிறார், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நானும் என்னுடைய விண்ணக தந்தையின் முன்பாக உங்களை ஏற்றுக்கொள்வேன். என்னை மறுதளிப்பீர்கள் என்று சொன்னால் நானும் மறுதளிப்பேன். வாழ்க்கையில் அச்சமற்றும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மால் நேராக வாழ முடியும், இயேசுடைய விழுமைகளோடு தலை தூக்கி வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் நம் தலைகளாகத்தான் வாழ்வோம். இயேசுவை விரும்புகிறோமா, பிடித்துக் கொள்கிறோமா, நேராக வாழ்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அளப்பரிய விதத்தில் நமக்கு கிடைக்கும். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இனியவர்களே, கடவுளை எப்பொழுதும் மன்றாடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையோடு உரிமையோடும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை தருவாராம். கொடைகளினால் ஆசீர்வதிப்பெற எண்ணுகிறதா உமது இறையரசு பணியில் தொடர்ந்து ஆட்சி வரும் எமது திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். மந்தையாகிய திருச்சபையை இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையானதை நேசித்து அறிபவரே எம் இறைவா, எம்மையாலும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். சுயநல போக்கிலே வாழ்ந்து நாட்டு மக்களை தங்களது நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் இவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை அருளி நாட்டினை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமாகிய இறைவா, கல்வி கற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீர் வளர வளர ஞானத்திலே வளர்ந்து இறைவனுக்கும் மனிதர்க்கும் உகந்தவராய் வாழ்ந்தது போல எம் பிள்ளைகளும் உம்மை பற்றிய அறிவிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கவும் நல்லதொரு எதிர்கால வாழ்வையும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழிந்தோரை கண்ணோக்குவோரே இறைவா, உடல் உள்ள நோய்களினால் வருந்துவோரை கண்ணோக்கும். உமது குணமளிக்கும் தூய ஆவியினால்
தங்களது நோயின் கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை தலை நிமிரச் செய்கிறவரே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருக்கிறோம். நாங்கள் பயமற்ற நேர்மறையான ஆசுவாத்திய வாழ்க்கை வாழ்வதற்கான வரங்களை தந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நிமிர்ந்து வாழ்கிற பொழுதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மக்களாக வாழ்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொண்டதை தெரிந்து கொண்டதை உம்மோடு இணைந்து வாழ்வில் நிறைவாக வாழ்ந்து நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளார். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலையில் அகன்றிருந்த உன் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவருமுடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவரும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வினேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித பெருமான் சரளப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரை எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்ய எமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தையிலேயோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரர்கள் திருமோச்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவன் உலகின் பாவம் போகும் இறைவன் செம்மறியே உலகின் பாவம் போகும் இறைவன் செம்மறியே எமக்கு அமைதியாரும் எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழணும், எனது ஆன்மா நலமடையும். தலைவன் எழுந்து வருகின்றான். உதயம் காணா உள்ளறிவு உரைய வருகின்றான். உரைய வருகின்றான். ஒரு வெண்ணிறாப்ப வழிவினிலே உணவாய் வருகின்றார். என்னை கண்மணி போல காத்திடவே உறவாய் வருகின்றார். ஒரு வெண்ணிறாப்ப வழிவினிலே உணவாய் வருகின்றார். என்னை கண்மணி போல காத்திடவே உறவாய் வருகின்றார். இனி இறைவன் வாழும் போகிறோம் என்ற நெஞ்சமே இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றான். எழுந்து வருகின்றான். அனைவரும் வாழும் போது உண்மை என்று உயிர் பெறும். பகையும் வெறுப்பும் மழையும் போது பொழிலும் உயிர் பெறும். உறவில் அனைவரும் வாழும் போது உண்மை என்று உயிர் பெறும். பகையும் வெறுப்பும் மறையும் போது பொழிலும் உயிர் பெறும். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவே வாழ்வே அன்புதான். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவே வாழ்வே அன்புதான். ஒருவரை ஒருவர் நெறிமுறையோடு தாங்கும் பண்பை வாழும் இதய வேந்தன் இனிய தலைவன்
கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. குருசுமலை தாயே, பிரேசுவனியவர்களை இந்த நாளிலே மாதா தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிற விதமாக திருவாழ்வர் உபரி சகுந்தலா குடும்பத்தார் இந்த நாளில் நமக்காக அசன உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடவுள் குருசுமலை தாய் வழியாக உங்கள் நிரம்ப ஆஸ்வதிக்கப்படியாகவும் பிள்ளைகள் இருவருக்கும் நல்ல உடல் ஆன்மீக சுகத்தையும் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்றி தரும்படியாக அவர்களுக்கு ஆட்சேபிப்போம். கடவுள் எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு என்று சொல்லுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிரியர் தலைவணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. என்ன
அழகு உன்னன் அழகு அம்மா என்ன அழகு உன்னன் அழகு என்ன